வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசன் பேசுகிறேன். ஆடி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியையும் பஞ்சமி திதியையும் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக சதுர்த்தியும் நாக பஞ்சமியும் பாம்புகளை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆதி காலத்தில் மனிதன் வனத்தில் பிறந்து, அதாவது காட்டில் பிறந்து குகையில் வாழ்ந்தான். இப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதன் இயற்கைக்கும் ஆவிகளுக்கும் பயப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாம்பை கண்டு பயந்துருக்கான். அதனால தான் இன்றைக்கும் பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அதாவது கற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் மனிதன் எதையெல்லாம் கண்டு பயந்தானோ அதெல்லாம் தெய்வமாக வழிபாடு செஞ்சான். அதில் ஒன்று தான் இந்த நாகங்கள். இந்த நாகங்கள் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கு நமக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் கூட பல வகைகளிலும் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி விவசாய நிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அறுவடையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த எலிகள்லாம் அந்த விவசாயத்தை ரொம்ப சேதப்படுத்தும். அப்போ இந்த பாம்பு இந்த எலிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ இந்த விவசாயிக்கு முழு ஒத்துழைப்பு, அதாவது நல்லது செஞ்சுருக்குது இந்த பாம்பு. அதனால தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த உழவர்கள்லாம் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அன்னைக்கு நிலத்தை உழுவ மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா ஏர் கலப்பையினுடைய நுனி அந்த பூமியில் ஏதாவது பாம்பு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே பட்டு அந்த பாம்பு இறந்துடும். அப்படிங்கிறனால இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அன்னைக்கெல்லாம் அவங்க இந்த விவசாயத்துக்கு உழுவுறதை நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாம்புகள் எங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே நாகலோகம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது பாதாள உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகலோகத்தில் தான் இந்த நாகங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் மறைந்த முன்னோர்கள் கூட மனைப்பாம்பாக வீட்டில் இருந்து நமக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகங்களை நாம் தெய்வங்களாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், இந்த ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கு இல்லையா, இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி சூரியன் சந்திரனோட இந்த ராகு கேது சேர்ந்தாலும் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்துல இந்த ராகு கேதுக்கள் இருந்தாலும் நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறோம், சர்ப்பதோஷம். அதே மாதிரி கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு கேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நேரம் விரதம் இருந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு முழு நேரமும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் இல்லைன்னா சந்தனம், வெள்ளி, மரம் இல்லைன்னா தங்கம், நம்மளால் எது முடியுதோ மண்ணில் கூட இந்த நாக உருவத்தை செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி ராகு தோஷம், ராகு திசை நடக்குது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு, கேது திசை நடக்குது, இல்லை இந்த ராகு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்குனுடைய நட்சத்திரங்களை பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ராகுவினுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, அதே மாதிரி சதயம். இந்த கேதுவனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி வழிபாடை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலத்தை அவங்க எதிர்பார்க்கலாம். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அன்னைக்கு
புற்று, அதாவது வளர்ந்த புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பால், தேன் இதெல்லாம் வச்சு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வளர்ந்த புற்றுகள்லேருந்து அங்கே அந்த புற்றை வழிபாடு செஞ்சுட்டு அந்த புற்றில் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அப்போ இந்த நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா தெய்வங்கள்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகம் இருக்கும். இந்த சிவன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் கார்கோடகன் இருப்பார். அதே மாதிரி கையில், காலில் எல்லா இடத்துலையுமே இந்த நாகங்கள் இருக்கும். பிள்ளையார்கிட்ட இடுப்பில் இருக்கும். அதே மாதிரி முருகன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மயில் இருக்கும், மயிலுக்கு கீழே இந்த நாகம் இருக்கும். அதே மாதிரி காக்கும் கடவுளான விஷ்ணு இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பில் தான் கடலில் படுத்திருப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியை 8 நாகங்கள் தான் காத்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அப்போ இந்த நாக வழிபாடை நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா நாகத்தினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சர்பதோஷம், பித்ரு தோஷம் இதெல்லாம் இருந்தால் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை தான் வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு உங்களால் விரதம் இருக்க முடியலன்னா கூட இந்த நாகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. ஒரு பிள்ளையார் குளத்தங்கரையில் இருந்தாருன்னா அந்த இடத்துல பிள்ளையாருக்கு 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நாகங்களை, அந்த நாக உருவத்தை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே ஏற்படும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.